சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் நவகிரகங்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. நேற்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியானார். இத்திருநாளில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் குரு பகவானுக்கும் நவகிரகங்களுக்கும் திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வெள்ளி கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. நவகிரகங்களுக்கும் வண்ணமலர் மாலைகளைக் கொண்டு சர்வ அலங்காரம் செய்யப்பட்டன. பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு அர்ச்சனைகள் செய்து குரு பகவானை வழிபட்டனர். திருவைரவன்பட்டி அருள்மிகு திரு மெய்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் மகா பைரவாஷ்டமி திருநாளை முன்னிட்டு பைரவர் யாகம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே அமைந்துள்ள திருவைரவன்பட்டியில் அமைந்துள்ள பிரசி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்பாள் சமேத ஸ்ரீ திரு மெய்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பைரவாஷ்டமி திருநாளை முன்னிட்டு மகா பைரவர் யாகம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சுவாமி, அம்மன் மற்றும் பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார்கள். தொடர்ந்து பைரவர் சன்னதி முன்பு பிரம்மாண்ட யாக குண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது. யாக பூஜையில் பைரவர் சுவாமி மூல மந்திரங்கள் கூறி யாக குண்டத்தில் 108 மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கோடி தீபம், கும்ப தீபம், மயில் தீபம், யானை, சிங்கம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்து சோடச உபசாரங்கள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவர் சுவாமி அம்மனை வழிபட்டனர். தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் குரு பேச்சு விழாவை முன்னிட்டு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அருள்மிகு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாவதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனைப் பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்திக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் வெள்ளி கவசத்தில் காட்சியளித்து ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்திக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என் சகுந்தலா அம்மாள், பரம்பரை அரங்காவலர் என் மணிகண்டன், அரங்காவலரின் அதிகாரம் பெற்ற முகவர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேவக்கோட்டை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பேச்சு சிறப்பு யாக பூஜைகள். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியானார். இதனை முன்னிட்டு அலங்கார மண்டபத்தில் சிறப்பு யாகம் கணபதி பூஜையுடன் துவங்கியது. யாக குண்டத்தில் 108 மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு அபிஷேக பொருட்கள் மற்றும் பூஜை செய்த புனித நீரால் அபிஷேகம் செய்து மல்லிகை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி கோவிலில் குரு பெயர்ச்சி விழா. மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் மாறியதை அடுத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி கோவிலில் குரு பெயர்ச்சி விழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் அருகே பட்டமங்கலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் உள்ளது. குரு பகவானான தட்சிணாமூர்த்தி கிழக்கு நோக்கி எழுந்தருளி உள்ளது இக்கோவிலின் சிறப்பாகும். ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய தெய்வமான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஒரே இடத்தில் கூடி கார்த்திகை பெண்களுக்கு பாப விமோச்சனம் கொடுத்ததால் இங்கு குரு பகவானுக்கு நடைபெறும் யாகம் மற்றும் குரு பயிற்சிகளில் பங்கு பெறுவதன் மூலம் பல நற்பலன்கள் கிடைக்கும் என்று பலர் கூறுகின்றனர்.
நவகிரகங்களில் சுபகிரகமான குரு பகவான் நேற்று மாலை 5:21 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்தார். அதனையடுத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் தட்சிணாமூர்த்தி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் வெள்ளி அங்கியுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து உற்சவர் 6 கார்த்திகை பெண்கள் 4 முனிவர்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். குரு பயிற்சி நேரத்தில் மூலவருக்கு பன்முக தீபாராதனை நடைபெற்றது. அதே நேரத்தில் உற்சவர் மற்றும் கோவில் கோபுரங்களுக்கும் ஒரே நேரத்தில் சிறப்பு மகாதீபம் காட்டப்பட்டது. இவ்விழாவை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதி மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். முன்னூர் குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் ஸ்ரீ மௌனயோக தட்சிணாமூர்த்திக்கு குரு பயிற்சியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேச்சியாவதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனைப் பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு ஒரு சமயம் ஏற்பட்ட ஷனநேர கர்வத்தினால் அவரது தெய்வீக பலத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிருஷ்டி கடவுளான பிரம்மதேவனின் ஆலோசனைப்படி 300 மங்கலம் என்ற முன்னூர் தலத்திற்கு வந்த பிரகஸ்பதி இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சுயம்பு மூர்த்தியான ஸ்ரீ ஆடவல்லீஸ்வர பெருமானை வணங்கி தாம் இழந்த தவ வலிமையை மீண்டும் பெற்றார். சரணாகதி முனிவர்களுக்கு ஈசன் மௌனயோக நிலையில் காட்சி கொடுத்த திருத்தலமாகும். ஆகையால் பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் மற்றும் மௌனயோக தட்சிணாமூர்த்திக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மௌனயோக தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் வெள்ளி கவசத்தில் காட்சியளித்து ஸ்ரீ மௌனயோக தட்சிணாமூர்த்திக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இத்திருத்தலத்தில் குரு பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்து ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் என்பது திருத்தலத்தின் சிறப்பம்சமாகும். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் ஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார். இதில் புதுவை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். குரு பேச்சையை முன்னிட்டு புதுச்சேரி அருகே மொரட்டாண்டி விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசிப்பதையொட்டி புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் குரு பேச்சு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாலை 5:19 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசித்தார். குரு பேச்சையை முன்னிட்டு இங்கு அமைந்துள்ள 12 அடி உயர குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. குரு பேச்சு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் 1008 லிட்டர் பால் அபிஷேகம், 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 1008 கிலோ சுண்டல் நைவேத்தியம் காட்டப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் நாலுகால் மண்டபம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் புஷ்ப அலங்காரத்தில் சுவாமி, ரதத்தில் புறப்பாடு, தீர்த்தவாரி. தஞ்சாவூர் நாலுகால் மண்டபத்தில் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. குளத்தில் பிரசன்னமான பெருமாளாக திகழ்கிறார். தஞ்சை பெரிய கோவிலைப் போல ராஜகோபுரம் சிறியதாகவும் விமானம் பெரியதாகவும் இருக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த சித்திரை திருநாளில் 9வது நாள் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி ரதத்தில் புறப்பாடு, தீர்த்தவாரி நடைபெற்றது. அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன்படி தினமும் சுவாமி புறப்பாடு மற்றும் புஷ்ப அலங்காரத்தில் கருட சேவை வைபவம் உள்ளிட்டவை நடைபெற்று வந்தன. இதன் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி ரதத்தில் புறப்பாடு, தீர்த்தவாரி நடைபெற்றது. அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன்படி தினமும் சுவாமி புறப்பாடு மற்றும் புஷ்ப அலங்காரத்தில் கருட சேவை வைபவம் உள்ளிட்டவை நடைபெற்று வந்தன. இதன் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி ரதத்தில் புறப்பாடு, இதனைத் தொடர்ந்து நேற்று காலை தீர்த்தவாரி நடைபெற்றது. பெருமாள் எழுந்தருள பக்தர்கள் ரதத்தை வடம் பிடித்து இழுத்து 4 திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் ரதத்தை வடம் பிடித்து 4 திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்று கோவிலுக்கு சென்றடைந்தது. கோவில் உட்பிரகாரத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நாகநாத சுவாமி ஆலயத்தில் குரு பேச்சு விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு சமயவல்லி உடனாரை நாகநாத சுவாமி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதியில் குரு பேச்சியான நேற்று மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பேச்சியாவதையொட்டி தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு பால், தயிர், கரும்பு, பல்வேறு மூலிகை பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. இதையடுத்து தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வெள்ளி கவசம் சார்த்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்தனர். நேற்று தேய்பிறை அஷ்டமி நாளை முன்னிட்டு காலபைரவர் கோவிலில் சிறந்த அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. நேற்றைய தேய்பிறை அஷ்டமி நாளை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி கோவிலின் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி சுஞ்சனகிரி மடாலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காலபைரவர் சுவாமி சிலைக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலபைரவரை அலங்காரம் செய்து மலர்களால் கோர்க்கப்பட்ட மாலை அணிவித்து எலுமிச்சை பழ மாலை மற்றும் வடையால் கோர்க்கப்பட்ட மாலை இவைகளால் காலபைரவரை அலங்கரித்து பொதுமக்களுக்கு சிறப்பான காட்சியளித்தனர். வேதங்கள் முழங்க, மேளதாளம் முழங்க சிறந்த தீபாராதனை நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சுவாமி தரிசனம் செய்து வந்த பொதுமக்கள் அனைவரும் தேங்காய் உடைத்து அர்ச்சனை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். குரு பேச்சையை முன்னிட்டு தேனி வேதபுரி தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலில் குரு பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு 10 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு சென்றனர். குரு பேச்சையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேனி வேதபுரி தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் குரு பேச்சையை முன்னிட்டு குரு பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் குரு பேச்சு ஆவதை முன்னிட்டு குரு பகவானுக்கு வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு வேதாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகளை நடத்தினர். பின்னர் சரியாக மாலை 5:19 மணி அளவில் குரு பேச்சியை முன்னிட்டு மூலவர் தட்சிணாமூர்த்திக்கு திரைகள் திறக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பரிகாரங்களை தீர்க்க குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு சென்றனர். மயிலாடுதுறையில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அச்சுதராயபுரம் கௌரி மாரியம்மன் கோவிலின் 57ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா 15 அடிக்கு மேல் கம்பிகளை கொண்டு வாயில் அலகு குத்திக் கொண்டு பக்தர்கள் தீமிதித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது அச்சுதராயபுரம் கிராமம். இங்கு மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற கிராம தெய்வமான கௌமாரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நேற்று 57ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இக்கோவில் சுமார் 2000 குடும்பங்களுக்கு குலதெய்வ கோவிலாக உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தீமிதி திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு 57ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவையொட்டி இக்கோவிலை சுற்றியுள்ள கிராம மக்களும் குலதெய்வமாக வழிபடுவோரும் கடந்த ஒரு வாரத்திற்கு காப்பு கட்டி விரதமிருந்து வருகிறார்கள். நேற்று முன்தினம் தீமிதி திருவிழாவையொட்டி கரகம், பால்குடம், அலகு காவடிகளை காவிரி ஆற்றிலிருந்து புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்கள் வீடுகள் தோறும் கரகம், காவடிகளுக்கு தீபாராதனை எடுத்து பொதுமக்கள் வழிபட்டனர். தொடர்ந்து கோவிலை வந்தடைந்து பின்னர் கோவில் எதிரில் அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் மேளதாளம் முழங்க விண்ணை பிளக்க வைக்கும் வான வேடிக்கை நடைபெற கரகம், அலகு காவடிகள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதி திருவிழா நடைபெற்றது. இத்தீமிதி திருவிழாவை மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு களித்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு கௌமாரி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி வீதி உலா காட்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. குரு பேச்சையொட்டி புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற அந்திம புஷ்கரணி கங்கா ஆரத்தி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் பெற்ற திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் குரு பேச்சையொட்டி சங்கராபரணி ஆற்றில் அந்திம புஷ்கரணி கங்கா ஆரத்தி விழா நடைபெற்றது. நவகிரகங்களில் ஆண்டுக்கு ஒருமுறை பேச்சையடையும் குரு பகவான் செல்லும் ராசியை கணக்கிட்டு அந்த ராசிக்குரிய நதிகளுக்கு புஷ்கரணி விழா நடத்தப்படும். நேற்று மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பேச்சையடைந்தார். இதனையொட்டி மேஷ ராசிக்குரிய நதியான புதுச்சேரி வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றில் அந்திம புஷ்கரணி கங்காரத்தி விழா நடைபெற்றது. நீர்நிலைகள் செழிக்க வேண்டும், நதிகள் நீரோட்டம் பெருக வேண்டும், ஜீவ நதியாக மாற வேண்டும், குடிநீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது என கோரி கங்காரத்தி எடுக்கப்பட்டது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாநிலத்தில் மிக சிறப்பான கஷேத்திரங்களிலே காசிக்கு நிகரான கஷேத்திரம், காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான கஷேத்திரம்.
இந்த க்ஷேத்திரத்திலே கடந்த ஆண்டு குரு பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய காலத்தில் குரு பகவானுடைய பெயர்ச்சியை முன்னிட்டு சங்கராபரணி புஷ்கர விழா சிறப்பாக நடைபெற்றது. அந்த புஷ்கரத்திலே 3000 கோடி தீர்த்தங்கள் இந்த சங்கராபரணி நதியிலே அருளுவதாக ஒரு ஐதீகம். 12 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெற்ற புஷ்கரத்திலே பல லட்சம் அன்பர்கள் அதில் பங்கேற்று நீரிலே மூழ்கி புனிதத்தை பெற்று சென்றார்கள். அதன் நிறைவாக இப்பொழுது குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பிரவேசிக்கின்றார். இன்றைய தினத்தில் அந்த அந்திம புஷ்கரம் என்று சொல்வார்கள். இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் நர்மதை நதிக்கு செல்வதாக ஒரு ஐதீகம். அதை அவர்களுக்கெல்லாம் விடையாற்றி அவர்களை விடை கொடுத்து அனுப்பும் வழிபாடாக அந்திம புஷ்கரம் நடைபெற்றது. இந்த புஷ்கர விழாவிலே சிறப்பு யாகங்கள் சப்த நதிகளுக்குண்டான யாகங்கள் செய்வித்து குரு பகவானுக்கு யாகங்கள் செய்வித்து நதிக்கரைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையினை புஷ்பம் எடுத்து புஷ்பாஞ்சலி செய்வித்து அவரவர்கள் வேண்டுதல் நிறைவேண்டும் என்று சொல்லக்கூடிய விளக்கு அதில் ஏற்றி கங்கா ஆரத்தியாக வழிபாடெல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து எல்லாம் வல்ல கங்கைவராக நதீஸ்வர பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமானார்கள். சிவா திருச்சிற்றம்பலம். நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வார்கள். நீர் என்பது நம்முடைய போட்டுதலுக்கு ஒரு எந்த ஒரு கோயில் போனாலும் நீர் இல்லாத வழிபாடு கிடையாது. அபிஷேகம் பண்ணால் நீர், கலச கும்பாபிஷேகம் பண்ணால் நீர் தான், தீர்த்தம் கொடுக்குறோம் அது நீர் தான். அப்படி நீர் என்பது இன்றியமையாத ஒரு வழிபாடு. அதனால் இந்த நீரை வழிபாடு செய்யும்போது நதிகளெல்லாம் தூய்மை பெற வேண்டும். நதிகள் என்றென்று நீரோட்டமான ஜீவ நதியாக மாற வேண்டும். எல்லா நீர்நிலைகளும் நீர் நிரம்பி இருக்க வேண்டும், நீர்வளம் பெருக வேண்டும், குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியம் ஆயுள் கிடைக்க வேண்டும். அதே போல் எல்லாருடைய இருந்தாலும் அவங்க அஸ்தியெல்லாம் இந்த நதியில் தான் கரைக்கிறாங்க. அப்போ அவருடைய ஆன்மா இங்கே நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே அந்த முன்னோருடைய ஆசி நமக்கு கிடைக்க என்பதற்காக இந்த வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் புளியரையில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமையானதுமான தட்சிணாமூர்த்தி கோவிலில் குரு பெயர்ச்சி விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் குரு பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆலயத்தில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலித்து வருகிறார். திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்று 3:57 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதைத் தொடர்ந்து நேற்று காலை கணபதி ஹோமத்துடன் குரு பெயர்ச்சி விழா தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ருத்ர ஏகாதசி வேள்வி மாலை 3:45 மணிக்கு முடிந்த நிலையில் மாலை 3:57 மணிக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேச்சியானதும் அவருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மஞ்சள் பொடி, மாப்பொடி, திரவியம், பால், சந்தனம், விபூதி, தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குரு பெயர்ச்சி விழாவையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. மேலும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இவ்விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் கட்டளைதாரர்களும் செய்திருந்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறை குரு பகவான் கோவிலில் குரு பெயர்ச்சி விழா நடந்தது. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சியானார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே வைகையாறு கரை அருகே குருவித்துறை கிராமம் உள்ளது. இங்கு பிரசித்தி பெற்ற சித்திர ரத வல்லப பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் நவக்கிரகங்களில் ஒருவரான சக்தி வாய்ந்த குரு பகவானுக்கு தனி சன்னதியுள்ளது. இந்த சன்னதியில் கோடி புண்ணியம் வழங்கும் குரு பகவான் பெருமாளை நோக்கி தவக்கோலத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இதே சன்னதியில் சக்கரத்தாழ்வாரும் குடிகொண்டு பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறார். ஒவ்வொரு குரு பேச்சு தோறும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பேச்சியாவது வழக்கம். இதேபோல இதுவரை மேஷ ராசியிலிருந்து வந்த குரு பகவான் மாலை 5:21 மணி அளவில் ரிஷப ராசிக்கு பேச்சியானார். இதைத் தொடர்ந்து குருவித்துறை குரு பகவான் கோவிலில் குரு பேச்சு விழா 3 நாள் நடந்தது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை காலை 9:30 மணி அளவில் லட்சார்ச்சனை ஆரம்பமானது. தொடர்ந்து நேற்று மதியம் வரை லட்சார்ச்சனை நடைபெற்றது. நேற்று பகல் 2 மணி அளவில் பரிகார மகா யாகம் பூஜை நடந்தது. இதில் ஸ்ரீ ஸ்ரீதர் பட்டர், சடகோப பட்டர், ஸ்ரீ பாலாஜி பட்டர், ராஜபட்டர், கோபால் பட்டர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதி யாக பூஜைகளை நடத்தினர்.
இதைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதி நடந்து அர்ச்சகர்கள் புனித நீர் குடங்களை எடுத்து மேளதாளத்துடன் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். குரு பகவானுக்கு திருமஞ்சனம், சிறப்பு அபிஷேகம், ஆராதனை செய்தனர். குரு பகவான் சக்கரத்தாழ்வார் சிறப்பு அலங்காரம் செய்து பரிகார ராசிகளுக்கு அர்ச்சனை நடந்த பின்னர் பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் குரு பகவானை தரிசித்தனர். மன்னாடி மங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவக் குழு, வாடிப்பட்டி தாசில்தார் மூர்த்தி தலைமையில் வருவாய்த்துறையினர் மற்றும் அறநிலைத்துறையினர் ஆகியோர் போலீசாருடன் தடுப்பு வேலி ஏற்படுத்தி பக்தர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி சமூக இடைவெளியுடன் வரிசையாக சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர். சமயநல்லூர் டிஎஸ்பி ஆனந்தராஜ், சோழவந்தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்லப்பாண்டி உட்பட 500க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சோழவந்தான் அரசு பணிமனை சிறப்பு பேருந்துகள் பக்தர்கள் வசதிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் கார்த்திகை செல்வி, கோவில் பணியாளர்கள் நாகராஜ், மணி, நித்யா, ஜனார்தனன் ஆகியோர் செய்திருந்தனர். சோழவந்தான் புறநகர் மின்வாரியத்தில் இன்ஜினியர் ராஜேஷ் தலைமையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கண்காட்சி ஏற்படுத்தியிருந்தனர். கோவிலை சுற்றி பக்தர்கள் வசதிக்காக கூடுதல் சின்டெக்ஸ் குடிநீர் வசதி, கூடுதல் கண்காணிப்பு கேமரா, பக்தர்கள் நேரடியாக தரிசனம் பார்ப்பதற்காக LED திரையில் குரு பெயர்ச்சி விழா திரையிடப்பட்டது.